அவுது பில்லாஹி மின சைத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தமிழ் சொந்தங்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த நிலையில் அல்லாஹ் வழங்கிய என் சிந்தனை செய்திகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதி, அதாவது முஸ்லீம் மொஹல்லா. அது ஒரு சிறந்த மொஹல்லாவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சிறந்த முஸ்லீம் மொஹல்லாவாக இருக்க முடியும். முதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ்காரங்கள் வருகை உள்ளே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நகை அடமான கடை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த முஸ்லீம் மொஹல்லாவை சுற்றி வாழக்கூடிய முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி, இன்னும் நாத்தியர்களும் சரி, ஏன் முஸ்லீம்கள் எதிரி கூட ஒரு மன நிம்மதியோடு தூங்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு பள்ளிவாசலில் ஆளுக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தூங்கணும். அவங்க மரணமாக கூப்பிட்டா ஓடி வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மரணத்தை அடக்க பணம் இல்லையா, சொன்னால் போதும் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு நோயா, நைட்டில் அவசரமாக ஏதாவது ஆபத்தா நோயா, ஒரு ஃபோன் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு பண்ணால் போதும், குடுன்னு ஓடி வந்து அதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பணப்பிரச்சனை, நாளைக்கு காலையில் கொடுக்கலன்னா பெரிய அவமானம் ஏற்பட்டுரும், தூக்கு போட்டு தொங்குறது தவிர ஒரு வழி இல்லை. அது அந்த மாதிரி ஒரு நிலமை, தற்கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமை, வேறு வழி இல்லை, எந்த சோர்ஸும் இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் நாத்திகர்களும் ஏன் முஸ்லீம் எதிரிகள் கூட இப்படி ஒரு நிலைமையை அனுபவிக்கும் போது, பள்ளிவாசல் இருக்குடா, போய் சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆயிரும்டா, பள்ளிவாசல் இருக்குது, எந்த கவலை இல்லை அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கணும். இதுதான் ஒரு சிறந்த முஸ்லீம் மொஹல்லா. அப்படி ஒன்று மொஹல்லாக்கள் இல்லை, அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்குது. எத்தனையோ கிராமங்கள்லாம் இருக்குது, நிறைய சுட்டி காட்ட முடியும். மது இல்லாத, புகை இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. ஏன் நிறையா இருக்குது. சண்டை சச்சரவு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம்களே இல்லாத இடத்துலையும் கூடயும் இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர் இவங்க மாதிரி ஆளுகள்லாம் போய் சொன்னால் உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிற இடமெல்லாம் இருக்குது. ஆனால் முஸ்லீம் மொஹல்லாக்கள் தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டி. இதைத்தான் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின் வந்த சஹாபாக்களும் மற்றும் தாபீன்களும் தபோ தாபீன்களும் எல்லாம் அமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த கட்டமைப்பெல்லாம் இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அதிகமான ஃபைனான்ஸ்காரன் சுற்றுற இடம் முஸ்லீம் பகுதியாக தான் இருக்குது. அதிகமான அடகு கடைகள் முஸ்லீம் பகுதியில் தான் இருக்குது. கடன் பிரச்சனையோ வேதனையோ தவிச்சு அப்படியே தவிக்கும் போது எங்கடா போகிறது, யார்கிட்டா கேட்குறதுன்னு தெரியாமல், என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் மன நொந்து போய் அதிகமான வாழக்கூடிய இடமும் முஸ்லீம் பகுதியாக தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம் பகுதிகள் அப்படி இல்லாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இப்படியான முஸ்லீம் மொஹல்லாக்கள் உருவாகணுங்கிறதான் நம்ம என்ன மாதிரி ஆளுகளோட ஆசை. அப்படி ஒரு மொஹல்லா இல்லாத ஒரு காரணத்தினால தான் இப்படியான ஒரு காரியம் நடந்திருக்குது வேலூரில். இது மட்டும் இல்லை, இன்னும் சில இடங்கள்லாம் நடந்தது, நிறையா நடந்திருக்கு. இப்போது வேலூரில் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறந்த முஸ்லீம் மொஹல்லாக்களை உருவாக்க முயற்சி செய்யணும். அனைத்து சமூக மதத்தாரும் பள்ளிவாசல் மீது நம்பிக்கை வைத்து படுக்கக்கூடியவர்களாக, தூங்கக்கூடியவர்களாக, நிம்மதியாக வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருத்தர் வெளியூர் போயிட்டானா ஒரு நாட்டி பிள்ளையை தனியாக விட்டு வந்திருக்குமே என்ன பண்ணுறதுங்கிற கவலை அவனுக்கு இருக்கவே கூடாது. விட்டுட்டு வந்திருக்கிறது முஸ்லீம் ஏரியாவில், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பள்ளிவாசலில் போய் சொன்னால் உடனே அது முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மொஹல்லாக்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களாக எல்லாம் செய்யணும். இந்த மாதிரி கடன் தொல்லைக்காக முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, யாரும் சாகக்கூடாது. பசியிலையோ கடன்லையோ எதுக்காகவும் சாகக்கூடாது. அப்படி ஒரு நிலையை வந்து முஸ்லீம்கள் இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, ஆடு மாடு கோழி பறவைகள் நாய்கள் எதாக இருந்தாலும் தண்ணி தாகம் எடுத்ததா பள்ளிவாசலுக்கு போனால் இருக்கண்டா அப்படின்ட்டு குடுன்னு ஓடி வந்து குடிக்கணும். அப்படி இருக்கணும். பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு தொட்டி இருக்கணும். தாகம் தீர்க்கக்கூடிய எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாகம் தீர்க்கக்கூடியதாக இருக்கணும். எத்தனை மணிக்கு போனாலும் எங்கே போனாலும் பள்ளிவாசல் தொட்டி நிறைஞ்சிருக்கும். வெளியில் போய் மனசார குடிச்சிட்டு வரலாம்.
அப்படிங்கிற எண்ணம் மிருகங்களுக்கு கூட இருக்கணும். இன்னும் வழிப்போக்கர்கள், வீடற்ற அனாதைகள் ரோட்டில் படுத்திருப்பாங்க, அவங்களும் காலைல எழுந்திரிச்சு பல் வளர்க்குறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு, துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தொட்டி இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் முஸ்லீம் பள்ளிவாசல் செய்யணும். இதெல்லாம் பள்ளிவாசலின் கடமை. இதெல்லாம் அல்லாஹ் வலியுறுத்தப்பட்ட கடமை. அப்படியான கடமையை செய்யக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய ஆசை. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி இல்லை, இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.